முதலாவது மனிதனுக்கு ஒன்றை காண்பிக்க விரும்பினார். நீ செஞ்ச பாவம் ரொம்ப பெருசு. ரெண்டாவது, இந்த பாவத்தை இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் இரத்தத்தினாலே தான் விடுதலை. எதனால் விடுதலை? அதை மனுஷனுக்கு முதல்ல சொல்லிக்கிட்டே வந்தார். அதை மனுஷனுக்கு என்ன செஞ்சுட்டே வந்தார். ஆனால் இன்னும் நம்ம ஆட்கள் இப்போயும் ஆடு தான் வெட்டுறாங்க. ஏன்னா பிசாசு பாவத்தில் இருந்து எப்படி விடுதலையாகிறதுங்கிற அந்த பெரிய சத்தியத்தை மனுஷனுக்கு மறைச்சி வச்சுருக்கான். ஆண்டவர் நம்ம கண்களை திறந்திருக்காரு. ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, நம்மளை சுற்றி இருக்கிறவனுக்கு இரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்படுதுன்னு. ஆனால் நிவர்த்தி ஆகாதே, நித்திய மீட்பு கிடைக்காதே. நிவர்த்தி ஆகாது, நித்திய மீட்பும் கிடைக்காது. அப்போ இது எப்படி நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க? நம்ம தமிழர்களும் தானே. திருவிழாவுக்கு போனால் ஆடு வெட்டி அந்த இரத்தத்தை பிடிச்சு பாத்திரத்தில் அப்புறம் அதையெல்லாம் வெட்டி அவங்க கடவுளுக்கு கொடுக்கறதா அவங்க நம்புகிறாங்க. ஆனால் இது ஆண்டவர் மனுஷனுக்கு தெரியப்படுத்த விரும்பினார். நீங்கள் எல்லோரும் நினைக்கிறது ஆண்டவர் மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே குமாரனை இந்த பூமிக்கு பலியாக அனுப்புவது தான் திட்டம். இயேசுவினுடைய சிலுவை தான் முதலாவது முன்கறிவிக்கப்பட்டது. அதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டான். இதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா கடவுளுக்கு தோல்வியே கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க மனுஷன் பாவம் செய்யும்போது கடவுள் ஓடி போய் தடுக்க வேண்டியதானே. மனுஷனுக்காக அடிக்கப்பட வேண்டியது தான் கடவுளுடைய பெரிய திட்டம். அந்த திட்டத்தினுடைய முதல் படிதான் மனிதன் படைக்கப்பட்டான். அந்த திட்டத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் தான் நாம். ஏனென்றால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வேணாலும் போய் வந்திருக்கலாம். இதெல்லாம் தேவனுடைய திட்டம்தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை நீங்கள் எல்லோரும் சரியாக புரிஞ்சுக்கிறணும் முதல்ல. அப்போ மனிதன் படைக்கப்பட்டதற்கு முன்பாகவே உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. எப்போவே அடிக்கப்பட்டாரா? அப்போ பார்த்தீங்களா, வேதம் எப்படி சொல்லுதுன்னா அடிக்கப்பட்ட மாதிரியே சொல்லுது. உலக தோற்றத்துக்கு முன்னே. அப்போ ஆண்டவருடைய சிலுவையிலே இயேசு பலியாவது தான் தேவனுடைய திட்டம். இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் பிசாசு இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டு நான் ஜெயிச்சிட்டேன் ஒரு பைத்தியக்காரன். யாரு சொல்லுங்க? சாத்தான். தேவன் மனுஷனை படைச்சதே அவர் சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு தான். ஆனால் இயேசுவை சிலுவையில் அடித்த பிறகு ஜெயிச்சிட்டேங்கிறாடே. நீ தோத்துட்டடா, ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. இந்த பல நேரம் தோல்வி அடைஞ்ச பலர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்கிற மாதிரி பிசாசு என்ன சொல்கிறான்? நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறான். தம்பி இங்கே பாருங்க தம்பி. சரி, அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். பிசாசு இயேசுவை சிலுவையில் அறையும் போது பிசாசு என்ன செய்யலை? ஜெயிக்கலை. ஆனால் 3வது நாள் தான் முகரையில் அடி விழுந்துச்சுல. ஆமாம், பிரதான ஆசாரியனில் இருந்து ஏறுவது வர பயந்த பயம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைன்னு போட்டிருக்கு. அவங்களுக்கு வந்த பயம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவங்களும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை என்னென்னமோ பண்ண பார்த்து அவங்க தோற்று போய் பெந்தைக்கோஸ்தே நாளில் முழு உலகத்துக்கும் வெளியரங்கமாயிடுச்சு. என்னென்னமோ போட்டு மூடி வச்சு பார்த்தான், பயமுறுத்தியெல்லாம் பார்த்தான். ஆனால் 50வது நாள் வரும்போது அது பாட்டுக்கு 30, 3000, 5000 ரட்சிக்கப்பட்டவொடனே இயேசுவின் நாமத்தை ஒருத்தனாலும் ஒன்றும் பண்ண முடியல. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, அவனும் எவ்வளவு நாள் தான் ட்ரை பண்ணி பார்ப்பான். இன்றைக்கும் பாருங்கள், பிசாசு என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் மட்டும் 350 கோடிக்கு மேலே இருக்காங்க. ஐரோப்பா முழுசும் இருக்காங்க, அமெரிக்கா முழுசும் இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்காங்க. ரஷ்யாவினுடைய ஜனத்தொகையில் அதிகமான பேர் கிறிஸ்தவர்கள் தான். இன்றைக்கி சீனாவில் உலகத்திலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக ரட்சிக்கப்படுற நாடாக இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தோற்று போனவர் அல்ல, அவர் ஒரு நாளும் தோல்வி அடைந்தவர் இல்லை, அவர் வெற்றி பெற்ற தேவன். அந்த வெற்றியை நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ முதல்ல கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்கிட்ட தெரியப்படுத்தணுமே, இரத்தத்தினால தான் உனக்கு மீட்புங்கிறத. அதனால தான் அவங்க பாவம் செஞ்ச உடனே மறைஞ்சு போய் நிர்வாணமாக மரத்துக்கு பின்னாடி இருந்தப்ப அவங்களுக்கு உடை உடுத்துவதற்காக ஒரு 2 ஆட்டை அடித்ததை விட இரத்தத்தினால் தான் இனி உங்களுக்கு மீட்பு என்பதை சொல்லுவதற்கு தான் அங்கே முதலாவது ஆடு அடிக்கப்பட்டது. எங்கே? ஏதேன் தோட்டத்தில். ஆட்டை அடித்து இரத்தத்தை கீழே விட்டு நிச்சயமாக ஆண்டவர் சொல்லியிருப்பார், இனிமேல் உங்களை காப்பாற்றணுன்னா என் இரத்தத்தை தான்.
இனிமேல் நீங்கள் மறுபடியும் இழந்து போன மேன்மை அடையணும்னா என் ரத்தத்தை தான் உங்களுக்காக சிந்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் அந்த இடத்துல அறுத்து அதனுடைய இரத்தத்தை சிந்தி விட்டு அதிலிருந்து தோல் உடையை எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன செய்தார்? போர்த்தி போயிட்டு வாங்கன்னு தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல முதல் மனிதனுக்கு தெரிவிக்கப்பட்டது இரத்தத்தினால்தான் என்ன உண்டாகிறது? மீட்பு உண்டாகிறது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆபேல் தன் அப்பாவின் மூலமாக அம்மாவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்ட ஆபேல் என்ன பலி செலுத்துறான்? ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தால் தானே புரியும், சபைக்கு வந்தால் தானே சத்தியம் புரியும். சபைக்கு வர வர கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேச பேச வார்த்தைகள் புரிய ஆரம்பிக்கும். கர்த்தர் பேசும்போது வழி தெரிய ஆரம்பிக்கும். வழி தெரிய தெரிய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். எங்கள் வெளியவே உட்காந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனால் என்ன புரியும்? அதனால தேவனுடைய பிள்ளைங்க நீங்கள் எல்லாரும் நல்லா கவனிக்கணும். என்ன, ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிக்க கவனிக்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடும். அப்போ பாருங்க, யாக்கோபுக்கு தெரிஞ்ச ரகசியம் ஏசாவுக்கு தெரியாமல் போனதுக்கு காரணம் வீட்டில் இல்லை. யாக்கோபு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற சேஷ்டபுத்திர பாகத்தை சும்மா ஒரு கூழுக்கு தூக்கி போட்டு போனதுக்கு காரணம் அது வனவாசி. யாரு? ஏசா. அவருக்கு பிரியாணி போட தெரியும், ஆடு நல்லா வெட்ட தெரியும், வேணும்னா மான் வேட்டை தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் சேஷ்டபுத்திர பாகம் உன் பிறப்பிலே வந்ததடா, உன் பின்னாடியே ஒருத்தன் துரத்திக்கிட்டு வந்து கூட அவனால் முடியாதபடி கடவுள் உனக்கு தந்தார். அந்த மேன்மை அவனுக்கு தெரியல. இப்போ தான் தொடங்கியிருக்கேன். நீங்கள் இப்போ தூங்க ஆரம்பிச்சிட்டேன்னா பேசாமல் நம்ம ஜெபத்தை ஆமேன் போட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? அப்போ ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன சொல்கிறாரு? இரத்தத்தினால தான் உங்களுக்கு என்ன இருக்குது? அந்த ஆதாம் ஏவாளுக்கு நெருக்கமான ஆபேல் இந்த காயினை பிசாசு கொண்டு போயிட்டான். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னது அவனுக்கு சுருக்குன்னு இருந்துச்சு. என்ன வார்த்தைன்னா, ஸ்திரீயினுடைய வித்து உன் தலையை நசுக்குவார்னு சொன்ன உடனே காயினை சுற்றி சுற்றி வரான். ஸ்திரீயினோட வித்து. அப்போ ஸ்திரீக்கு பிறக்கிற மகன் தான் என் தலையை நசுக்க போகிறான். இவனை விடக்கூடாது. அதனால தான் தேவ சபையில் இருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொரு பெரியவங்களையும் பிசாசு சுற்றி வர்றான். இவன் நம்ம தலையை நசுக்கிடுவானா? இவன் இந்த தெருவில் நமக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்டுருவானா? இவன் இயேசுவை உயர்த்திடுவானா? இவனை துதிக்க விடக்கூடாது, இவனை ஜெபிக்க விடக்கூடாது, இவனை ஆண்டவரை நேசிக்க விடக்கூடாது, இவனை அழிக்கணும், இவன் விசுவாசத்தை கெடுக்கணும், இவனை ஆண்டவரை விட்டு பிரிக்கணும், சுற்றி வர்றான். அதுக்கு மட்டும் என்ன கொடுத்துறாதீங்க, இடம் கொடுத்துறாதீங்க. ஒரு நாள் இடம் கொடுத்துறாது. ஏன்னா நீங்கள் தான் டார்கெட். இப்போ காயின் தான் டார்கெட்டு. காயினை டார்கெட் பண்ணனால ஆபேலை விட்டுட்டான். பார்த்தீங்களா? காயினை டார்கெட் பண்ணனால யாரை விட்டுட்டான்? ஆபேலை விட்டுட்டான். ஆபேல் ஆதாம் ஏவாளுக்குள்ளே வந்துட்டான். அதனால ஆதாம் ஏவாள் வந்து கதை சொல்கிறாங்க. என்னென்னா, தோட்டத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? நீலாம் பார்க்க முடியாதுடா, வேணா வாரியா உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டவா தோட்டத்தை. தூக்கி வச்சுட்டு இந்த தோட்டத்தில் தாண்டா இருந்தோம், உள்ளே எப்படிலாம் இருக்கும் தெரியுமா? சொல்லவே முடியாதுடா. தண்ணியாக ஓடிச்சு, நதியெல்லாம் செழிப்பாக இருந்துச்சு. அப்போ ஏன்பா வெளியே வந்தீங்க? அது ஒரு பாம்பு வந்துச்சுப்பா. பாம்பா? அது பேச்சை கேட்டு தாண்டா நாங்கள் கடவுளுக்கு விரோதமாக நாங்கள் இதெல்லாம் செஞ்சிட்டோம், அதான் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் நல்லா பிடிச்சிக்கிட்டான். அப்போ அந்த கடவுளை நான் சந்தோஷப்படுத்தணுமே, என்ன பண்ணலாம்? அதுக்கு நீ பலி செலுத்துறா. அந்த அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஆடை வெட்டும்போது சொன்னார், ரத்தம் சிந்தி தான் பலி செலுத்தி தான் உங்களெல்லாம் காப்பாற்றணும். நீ வேணா கடவுளுக்கு என்ன செலுத்து? ஒரு பலி செலுத்துவேன். அப்போ இவன் பலி செலுத்த போகிறான்னு சொன்னவனே யாரும் பலி செலுத்துறா? அவனும் பலி செலுத்துறான். சரின்னு பலி செலுத்த போனால் அவன் கத்திரிக்காயும் புடலங்காயும் பாவக்காயும் அவனுக்கு விளைஞ்சதெல்லாம் வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு தான் எதுவுமே தெரியாது. வந்து காது சார்பாக வசனத்தை கேட்டால் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துருவீங்க. ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் உங்கள் ஜெபம் எல்லாம் கேட்கப்படும். தெரியுமா உங்களுக்கு? உங்கள் பலிகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும். அதனால தானே ஜெபிக்கும் போது கூட சில விசுவாசி ஜெபம் பண்ணும், வசனத்தை கேட்கும்போது தூங்கிடுது. வசனத்தை கேட்கும்போது அவ்வளவுதான். அப்போ இங்கே கவனிங்க, ஆபேலுக்கு ஒரு பெரிய தரிசனம் கிடச்சிருச்சு. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து எனக்கு பலி செலுத்துன்னு ஆபேல்கிட்டையோ ஆதாம் கிட்டையோ ஏவாள் கிட்டையோ சொன்ன மாதிரி தடங்கள் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கல்ல. ஆபேலை வா வந்து எனக்கு ஒரு பலி செலுத்து. அப்போ ஆபேலை பலி செலுத்த தூண்டினது யார்?
இங்கே நிறைய பேர் கேட்குறாங்க, ஆதாம் ஏவாள் தப்பு செஞ்சவன ஆண்டவர் தூக்கி எரிஞ்சிட்டாருன்னு. ஆதாம் ஏவாளும் கடவுளை தொழுது கொண்டாங்கன்னு நம்ம பைபிள் சொல்லுது. ஆதாம் ஏவாளும் ஆண்டவரை உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை, ஆனால் ஆதாம் வீட்டில் என்ன இருந்துச்சு? ஆதாம் ஏவாள் துரத்தப்பட்டவங்க இல்லை, துரத்தப்பட்டாங்க, திரும்ப சேர்த்து கொண்டார் ஆண்டவரை. போடா வெளியேன்னு மொத்தமாலாம் தள்ளலை. அக்கினியை தொட்டா உன்னை கொல்லும்டா அப்படின்னு சொல்லி பார்த்தார், அவன் போய் தொட்டுட்டான். அதனால ஏற்பட்ட காயம்தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கு. என்ன சொல்லுங்க, குடிக்காதரா, குடிச்சா கெட்டு போவடான்னு பிள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா இல்லையா? அவன் போய் என்ன செய்யறான்? ஏன் குடிக்கிறான்? பிசாசு அவனை வஞ்சிக்கிறான். இதை தான் அவங்களும் செஞ்சாங்க. ஆனா அவங்ககிட்ட இருந்து நம்மளை காப்பாற்ற தான் கடவுள் போராடுறாரு, ஆண்டவர் போராடுறாரு. அதுக்கு தான் சபைகளை வச்சு நீ இப்படி செய்யணும், இப்படி மாறணும், இப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஆபேல் ஆண்டவருக்கு பலி செலுத்துறாரு. ஆபேல் பலி செலுத்தணும்னு அவனும் பலி செலுத்துறான். ஆனா ஆண்டவருக்கு ஒரு நீதி இருக்குல்ல, ரத்தத்துல தான் என்ன இருக்கு? அது அவர் நீதி. தயவு செய்து சொல்கிறேன், அவர் நீதிக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. நான் பிரியாணி வச்சுருக்கேன், நீங்கள் பலி எடுத்துக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அவருக்கு பலினா என்ன இருக்கணும்? ரத்தம் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்த வரும்போது உங்களை முழுவதுமாக உடைத்து ஒப்பு கொடுக்க வேண்டாம். அதாவது சர்வாங்க தகன பலி ஒவ்வொரு ஆராதனையிலும் செலுத்தப்படணும். என்ன பலி? ஏன்னா அந்த தலைக்கு மேலே மூளை இருக்குது பார்த்தீங்களா, இது கூட தப்பானதை யோசிக்கும். ஆராதனையில் உங்களை உடைச்சு பலியாக செலுத்திட்டு போனால் உங்களை கர்த்தர் அங்கீகரித்து உங்களையும் உங்கள் காணிக்கையும் உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அப்போ இங்கே ஆபேலை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரா? காயினும் அப்படியே எதிர்பார்ப்போட நிற்கிறான், ஆபேலும் எதிர்பார்ப்போட நிற்கிறான். ஆபேலோட பலியை மேலேருந்து அக்கினி வருது, அப்படியே சுட்டரிச்சு பஸ்பமாக்கிட்டு போயிடுச்சு. ஆபேல் கைத்தட்டி சந்தோஷப்பட்டிருப்பான். காயினுக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஆண்டவருக்கு தெரியும் காயின் ஏதோ பெரிய பாவம் பண்ண போகிறான், ஏன்னா பிசாசு ஏற்கனவே சுற்றி வளைச்சிட்டான். இப்போ காயினை பாவம் செய்யாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கனால கடவுளே காயின்கிட்ட பேசுகிற. ஆபேல்கிட்ட கூட பேசலை. ஆபேலை என்ன ஒரு மாதிரியா முகத்தை ஒரு மாதிரியா திருப்பிக்கிட்டே சர்ச்சுக்கு வந்துட்டு போகிற காயினே, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு மாதிரியா இருமாப்பாவே இருக்கியே, ஒரு மாதிரியா முகத்தை ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்கியே, உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவன் சொல்கிறான், என்னது என் தம்பியோட காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ நன்மை செய்தால். அப்போ தெரியுதா, தேவன் விரும்புகிற பலியை நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் நன்மை. தேவன் நம்மக்கிட்ட விரும்புகிறபடி வாழ்கிறது தான் நன்மை. தேவன் எதிர்பார்க்கிறபடி வாழ்ந்தா உங்கள் பலி மட்டும் இல்லை, உங்கள் ஜெபத்தையும் அவர் அங்கீகரிப்பார். கையை நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா. ஓஹோ, இப்போ ஜெபம் பண்ணி அழுகிறேன், அவர் என்கிட்ட என்ன விரும்புகிறாருன்னு யோசிக்க மாட்டேங்கிறேன். ஆபேல் ஜெபமே பண்ணல. விசுவாசிகளுடைய பட்டியலில் முதல் மனுஷன் யார்? ஆபேல். விசுவாசிகளுடைய பட்டியலில் முதல் மனுஷன் ஆபிரகாம் இல்லை. யார்? ஆபேலுடைய இரத்தத்தையும் இயேசுவின் இரத்தத்தையும் ஒரே அளவில் பரலோகம் கணக்கிடுது. ஆனால் ஆபேலின் இரத்தத்தை விட இயேசுவின் இரத்தம் மகிமையானது. அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா ஆபேலின் இரத்தம் அவனுக்காக பேசினது, இயேசுவின் இரத்தம் நம்ம எல்லாருக்காக பேசுது. இதை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அந்த இடத்துலையே காயினை பெரிய தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு தேவன் பேசுகிறார். என்னன்னா, நீனும் உங்கள் தம்பி மாதிரியே பலி செலுத்தினா ஓம் பலியை நான் அங்கீகரிக்கிறேன். ஆமாம், நீ நன்மை செய்தா மேன்மை உண்டு, நீ நன்மை செய்யாதிருந்தா பாவம் வாசப்படியில் படுத்திருக்குன்னு ஒரு வார்னிங் பெல் கொடுத்துட்டார். ஆனால் இவன் வார்னிங் பெல்லெல்லாம் கவனிக்காம என்ன பண்ணா, நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா. காயினை தனியாக கூட்டிகிட்டு போய் கடுப்பாக இருந்திருப்பான் போல. எப்படி இருந்திருப்பான் சொல்லுங்கள்? நீங்கள் யார் மேலேயாவது கடுப்பாக இருக்கீங்களா? நீங்கள் யார் மேலேயாவது கடுப்பாக இருக்கீங்கன்னா பாவம் கஷ்டப்பட்டு ஒரு வாரம் ஜோம் பண்ணீங்க, என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கீங்க, யார் மேலேயாவது கடுப்பு வருதுன்னா உங்களுக்கு ஆபத்து. அப்போ பாருங்கள், அந்த கடுப்பு ஆண்டவர் பேசியுமே காயினுக்கு என்ன பண்ணல, தீர மாட்டேங்குது. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நிறைய பேருக்கு கடுப்பு போகவே மாட்டேங்குது. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. ஆண்டவர் பேசி பேசி பார்த்தாரு, காயினுக்கு அந்த பிரச்சனை தீரல. எப்படி கூப்பிட்டுருப்பான், தம்பி வாடா அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு வருவோம், தம்பி வா அப்படியே வெளியே வாக்கிங் போயிட்டு வருவோன்னு. அப்படி என்னடா ஆபேல் பாவம், அவனை எந்த கண்ணிங்கும் தெரியாதவன்ல, அதனால ஏதோ அண்ணன் இன்னைக்கு ரொம்ப பாசமாக கூப்பிட்றாருன்னு போனா சதக்குன்னு இறக்கிட்டான். இப்போ தான் ஆண்டவர் கேட்குறாரு, உங்கள் தம்பி என்னடா பண்ண, உன் தம்பியோட ரத்தம் கூப்பிடுது. இந்த பூமியில் 3 காரியம் இந்த பூமியில் நடந்தால் பரலோகத்துக்கு தெரியப்படுத்தப்படும். ஒரு கொலை நடந்தால் பரலோகத்துக்கு தெரியப்படுத்தப்படும். அதனால தான் இயேசுவினுடைய மரணம் இங்கு நடக்கும்போது பரலோகம் உற்று பார்க்கிறது. ஏன்னா கடவுளுடைய மகன் மரித்தார்.
அதனால தான் ஆண்டவருடைய மகன் மரித்தார் என்பதை வெளிப்படுத்த கல்லறையில் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பி நடந்து வீட்டுக்கு போனார்கள். அல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் நம்ம வீட்டில் நடந்திருந்தால் அவ்வளவுதான். போன வாரம் செத்து அடக்கம் பண்ணவன் ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு வந்திருந்தான்னா இது என்னடா புதுசாக இருக்குட்டே, நீ பேயா வந்துட்டியான்னு நம்ம கேட்போம். ஆனால் தேவகுமாரன் மரித்ததுக்காக ஒரு உலகத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. கல்லறைகள் திறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் தம்முடைய மகனை வெளிப்படுத்துறதுக்காக இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் அந்த காலத்தில் செஞ்சிருக்கார். அப்போ ஆண்டவர் ஆதாமிலிருந்து அப்படியே இரத்தத்தினால் உண்டாகிற மீட்பை காண்பித்து 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 வர்றாரு. நோவா வந்து பலியில் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டில் கொண்டு போய் பரிசுத்தமானவைகளை கர்த்தருக்கு என்ன செய்கிறாரு. அப்போ பலி மட்டும் இல்லை, பரிசுத்தத்தோடு செலுத்தணும்னு நோவா அதை காண்பிக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சுத்தமான ஜோடிகளை 7 ஜோடி எடுத்து வச்சு இந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் ஆண்டவருக்கு என்ன செலுத்தணும்னு சொல்கிறாரு, பலி செலுத்தணும். அந்த பலியை அங்கீகரித்த தேவன் சொல்கிறாரு, இனி இந்த உலகத்தை தண்ணீர்னால அழிக்க மாட்டேன். நான் தான் சொல்லுவேன், நம்ம ஆராதனை சரியாக இருந்தால் நம்ம தலைமுறைக்கே அது ஆசீர்வாதமாகும். நம்ம ஆராதனை தவறாக இருந்தால் நமக்கே அது ஆசீர்வாதமாக இருக்காது. இது நல்லா புரிஞ்சுக்கிறங்க. ஒவ்வொரு தடவையும் வானவில்லை பார்க்கும்போது நோவாவை பாருங்கள். ஏன் தெரியுமா, நோவா பலி செலுத்தின வானவில் எப்படி வந்துச்சுன்னு வானலாவிய ஆராய்ச்சிகள் என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் இருக்கட்டும், வானவில் ஏன் வருதுன்னு என்னெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு வானவில்லை பார்த்தா நோவா தான் ஞாபகம் வரும், நோவாவினுடைய பலி தான் ஞாபகம் வரும். நோவா ரத்தத்தை சிந்தி பலி செலுத்தின போது கர்த்தர் சொன்னார், சரிப்பா சரிப்பா சரிப்பா, இனிமேல் இப்படி அழிக்க மாட்டேன்ப்பா. அதனால் எந்த ஊரில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்ம சொல்லலாம், மழையில் உலகம் அழியாது. ஏன்னா நம்ம வேதம் உண்மை. ஆமாம், நீங்கள் 20 நாள் அமெரிக்காவில் மழை பெய்யுதுன்னு சொன்னால் கூட நீங்கள் நம்பாதீங்க, நம்ம உலகம் மழையினால இனிமேல் அழியாது. அதுக்காக உலகமே அழியாதுன்னெலாம் சொல்ல முடியாது, அதுக்கு வெளிப்படுத்தல் வரணும், அங்கேயே நிற்கக்கூடாது. எங்கே வரணும்? அப்போ என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, இரத்தத்தினால தான் பலி அப்படிங்கிறத சொல்லி 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 அடுத்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நீ பலி செலுத்தணும் அப்படின்னு. ஆபிரகாமை கவனிச்சிருக்கீங்களா? எங்க போனாலும் பலிபீடத்தை கட்டி என்ன செலுத்துவார் அவர். எங்க போனாலும் அவர் எகிப்துக்கு போனப்போ தான் செலுத்தலை. அதனால தான் அவர் எகிப்துக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் எப்போ எகிப்தியருடைய வீட்டுக்குள்ளே போனீங்களோ கர்த்தரை தேடுறது நிறுத்தப்படும். கர்த்தரை தேடுறதனுடைய சுதந்திரம் நிறுத்தப்படும். எகிப்திலும் சோதோமிலும் பலி செலுத்தப்பட்டதில்லை, கானானில் மட்டுமே பலி செலுத்தப்பட்டது. கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பணம், பொருள், பெரிய வேலை, சம்பாத்தியம் பார்க்கறத விட நீங்க கர்த்தரை ஆராதிக்க முடியுதான்னு பார்க்கணும். நான் சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு எது சுதந்திரம் தெரியுமா? அவனோட வீட்டில் ஆண்டவரை தடை இல்லாமல் ஆராதிக்கிறது தான். அல்லேலூயா. அதனால விசுவாசிங்க எல்லாரும் சொந்த வீடு கேளுங்க, என்ன நல்லா பாடி ஆராதிக்கணும். வாடகை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு சந்தோஷம் பொங்குதேன்னு சங்கடமாக பாடக்கூடாது. என்ன நல்லா சொந்த வீட்டில். இப்போ பார்த்தீங்களா, நமக்கு 5 சென்ட் இருந்தாலும் நம்மளால் இப்போ பாருங்கள் சத்தமாக பாட முடியுதுல்ல, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். யாராவது கேட்க முடியுமா ஏன்டா பாடுறேன்னு? நம்ம பட்டா நிலத்தில் இருக்கோம், கர்த்தர் நமக்கு தந்தார். அப்போ இங்கே தெரியுதா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு புருஷன் என்னை சர்ச்சுக்கு விட மாட்டேங்கிறான், புருஷன் எங்கள் வீட்டில் பாட்டு பாடினா கோவிச்சுட்டு அங்கிட்டு போயிடுறான், இதுதான் பிசாசு அங்கே இருக்கான்னு அர்த்தம். அவனை ஓட ஓட விரட்டணும். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் என்ன படிச்சிங்கல்ல பைபிள், எகிப்துக்கு போன ஆபிரகாம் அங்கே பதச்சு உட்காந்துருக்கான். மனைவிக்கு என்ன ஆகுமோ, ஐயோ பார்வோன்னு என்ன பண்ணுவானோ. அதனால தான் இந்த கானானையும் சுற்றி இருந்து கர்த்தருக்கு உகந்த பலி செலுத்துவது மிக முக்கியமானது. அடுத்து ஈசாக்கு கர்த்தருக்கு பலி செலுத்தினாரு. யாக்கோபு வந்து 20 வருஷம் கழிச்சு வரும்போது ஆண்டவரே கூப்பிட்டு பெத்தேல்ல என்ன செலுத்துன்னு சொன்னாரு, பலி செலுத்துன்னு சொன்னார். அதை புரிஞ்சுக்கிட்ட யாக்கோபு தான் தன்னுடைய மகன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரும்போது திரும்ப பெயர்சபாவில் வந்து ஆண்டவருக்கு பலியை செலுத்திட்டு நைட்டு படுத்திருக்கும்போது நடுராத்திரியில் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். புதிய பாட்டில் இன்னும் ஆடு மாடு தேவையில்லை, நைட்டு நம்மளே ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு படுத்து பாருங்க, நல்ல தரிசனங்கள் வரும். எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரே பேசுவார், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முன்னமே வெளிப்படுத்துவார். அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். அதை எடுத்து எழுதி வைக்கணும். இது நம்ம ஆளுகளுக்கு சொப்பனம் கிடைக்கிது, பாதியிலே நின்றுது. ஆண்டவர் நம்ம கூட பேசணுங்க, எதிர்கால திட்டங்கள் தெரியணும், அப்பதான் நம்ம ஆயத்தப்பட முடியும். மரணமே ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட பேசணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எல்லாத்துக்கும் அவர் தான் நம்மளை தயார்படுத்துகிறவர், வேற யாரும் நம்மளை
தயார்படுத்த முடியாது. எல்லா பிரச்சனையும் நீங்கள் அவரோட இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ அப்படியே முற்பிதாக்கள் வழியாக சொல்லி மோசேயின் வழியாக பலிக்கு நியமங்கள் எல்லாம் கொடுத்து இப்படி தான் பலி செலுத்தணும்னு சொல்கிறார். மொத்தத்தில் இந்த 4000 வருஷமாக கர்த்தர் செஞ்சது இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு உண்டாகுதுன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. எதனால்? அது ஏதேன் தோட்டத்தில் தொடங்கி அப்படியே தொடங்கிட்டே வர்றார். இப்போ மனுஷனுக்குள்ள இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு உண்டாகுதுங்கிறத ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வந்தவர். ஆனால் இந்த இரத்தத்தினுடைய காரியத்தினால பாவ நிவிருத்தி கிடைக்கல. என்ன கிடைக்கல? ஆமாம், இப்போ ஒரு தப்பு பண்ணிங்கன்னா இன்றைக்கி போய் பலி செலுத்தணும், நாளைக்கு பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் எல்லாருக்கும் மொத்தமாக உங்கள் வீட்டில் ஒரு 1000 ஆடாவது இருக்கணும். அதனால தான் இஸ்ரவேலர்கள் என்ன வளர்த்தாங்க? எல்லா வீட்லேயும் 1000 கணக்கில் ஆடு வச்சுருந்தான். ஒவ்வொரு தடவையும் பலி செலுத்துறதுக்கு என்ன பிடிச்சிட்டு போகணும்? ஆட்டை பிடிச்சிட்டு போகணும், மாட்டை பிடிச்சிட்டு போகணும். அவன் எல்லாருமே மேய்ப்பர்களாக தான் இருந்தாங்க. அவங்க பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் இதை பார்க்குறாரு, அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவரோடு இருக்கும்போது ஏற்ற காலத்தில் உங்களை குறித்த திட்டத்தை அவர் வெளிப்படுத்துவார். அப்போ இந்த உலகத்தில் சாத்தான் நினச்சிக்கிட்டான் ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்குவார்னோன்னா காயின் தான் நசுக்க போகிறாருன்னு நினச்சிட்டான். ஆனால் ஆண்டவர் 4000 வருஷம் எடுத்துக்கிட்டு மரியாள் வயிற்றிலிருந்து இயேசு பிறந்தார். அப்பயுமா விட்டு கொடுத்துட்டானா என்ன? இயேசுவை துரத்துறான் என்னென்னமோ இயேசுவை வாழ விடாம, ஆமாம், இயேசுவை கொல்லணுங்கிறதுக்காக 2 வயசுக்கு உட்பட்டு அவ்வளவு ஆம்பளை பிள்ளைங்களையும் கொல்றான். என்னதான் கொண்டு பார்த்தாலும் பிசாசுனுடைய திட்டம் நடக்காது. அல்லேலூயா. அவன் நினைச்சபடி எல்லா ஆம்பளை பிள்ளைங்களையும் கொண்டுட்டான், இயேசுவை மட்டும் கொல்ல முடியல. அதான் நம்முடைய தேவன். அதனால தான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க தேவனோடு இருந்தா எத்தனை அதிகாரம் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்க இயேசுவோட இருக்கனால உங்களுக்குள்ள இருக்க திட்டத்தை யாரும் அழிக்க முடியாது. எத்தனையோ பேர் அழிச்சான், ஆனா மோசே அவன் வீட்டிலே வளரும். மோசேங்கிற பேர் யார் வச்சதுன்னா கர்த்தர் இல்லை, மோசேங்கிற பேர் வச்சது யாரு? அதனால அப்போ அந்த இரத்தத்தினால உண்டாகிற மீட்பை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. ஆனால் ஆடு மாடுகளுடைய இரத்தம் நிரந்தர மீட்பை உண்டாக்காது. அதுக்காக மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த கடவுளுடைய திட்டத்தை பெத்லகேமில் லைட்டாக வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் தொடர்ந்து இயேசுவினுடைய 33வது வயசில் இயேசு நமக்காக மரித்தார். இயேசு மரிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவும் ரொம்ப முக்கியமானது. அவருடைய மரணம் முன்னவே முடிவு பண்ணப்பட்டது என்பதனால்தான் எகிப்திலே கொண்டாடப்பட்ட பஸ்கா என்று கொண்டாடப்பட்டதோ அதே பஸ்கா நாளிலே அதே பஸ்கா ஆடு அடிக்கப்படுகிற நேரத்தில் இயேசு அடிக்கப்பட்டார். நல்லா கவனிக்கணும் நீங்கள் இதெல்லாம். அப்போ இயேசுவனுடைய மரணம் முன்னமே முன்குறிக்கப்பட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மோசே கிட்ட ஒரு ஆட்டை அடிக்கணும், கழுத்தில் லைட்டாக அறுத்துக்கிட்டு ரத்தத்தை கொட்டணும், எலும்பை முறிக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லும்போது மோசே நினச்சிட்டு என்ன ஆட்டை அறுக்க சொல்கிறாரு, எலும்பை உடைக்கக்கூடாதுங்கிறாரு, அப்படியே தான் சுடணுங்கிறாரு, எலும்பை ஒன்றுமே செய்யாமல் தான் சாப்பிடணுங்கிறாரு. என்ன கணக்கு வழக்கு அன்னைக்கு தெரியாது. அடுத்து 2000 வருஷத்தில் கடவுளுடைய மகன் பிறக்க போகிறார். அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்துருக்கிறது தேவனுடைய பெரிய திட்டம். அப்போ இயேசுவினுடைய ரத்தம். இப்போ பாருங்க, இயேசு ஏங்க கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய முதல் ஜீவனை முதல் பலனை இழக்கிறார்? மனிதன் தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டான். அதே தோட்டத்தில் உட்கார்ந்து மறுபடியும் நம்மை தோட்டத்துக்குள் கொண்டு வந்தார். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. அதாவது தோட்டத்திலிருந்து மனிதன் துரத்தப்பட்டானே, அந்த மனிதனை தோட்டத்துக்குள்ள இருந்து மறுபடியும் என்ன செய்கிறார்? அதனால தான் தோட்டத்தில் இருந்து தன்னுடைய இரத்தத்தை வெளியே கொண்டு வருகிறார். அப்போ மனுஷனுக்காக எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்காரு. அப்போ அவருடைய இரத்தம் நமக்கு மிகப்பெரிய காரியத்தை கொண்டு வந்திருக்கு. பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் பாவம் செய்தால் ஆடு மாடுகளுடைய இரத்தத்தை தான் சிந்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அவர் கெத்செமனே தோட்டத்திலேயே பாதி மரணம் அடைந்து விட்டார். அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டாருங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவரால் கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அடுத்தடுத்த காரியங்களில் அவரால் சிலுவையை சுமக்க முடியல. அந்த அளவிற்கு அவர் பாதிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தை தோட்டத்திலே விட்டார். இப்போ எந்த தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டமோ நம்ம ஜீவன் போகும்போது பரதேசி என்கிற தோட்டத்தில் போகிறோம். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட மனிதனை திரும்ப எங்கேயே கொண்டு போகிறாரு. இப்போ பிசாசுக்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ தோட்டத்திலிருந்து என் பிள்ளையை துரத்தன இல்லை, பாவம் செய்ய வச்சு, ஆனால் இப்போ நான் மறுபடியும் அவனுக்காக ரத்தம் சிந்தி அவனை எங்கேயோ சேர்க்குறேன்,
தோட்டத்தில் சேர்க்குற பேரடைஸ் என்கிறது தோட்டம் என்று குறிக்கிறது. அப்படி கர்த்தர் நம்மளை தோட்டத்தில் கொண்டு போகிறார்.